சிக்கன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி வறுத்து பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குங்க. ஆனால் ஒரு பீஸ் எடுத்தால் அவ்வளோ நல்லா ஒரு ஜூஸியாக இருக்கும். கிரேவி கையில் அந்த மாதிரி ஒட்டும். இதே வாயில் போட்டால் நல்லா நம்மளுக்கு ருசிக்க சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஜூஸியாக இருக்கும். ரைஸில் சப்பாத்தி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். சிக்கனை ஃபஸ்ட்டு எப்போவுமே கழுவிட்டு அப்புறமா லெமனை போட்டு நல்லா புழிஞ்சு ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா தனியாத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. நல்லா இதுக்கு ஒரு மசாலா பொடி வறுத்தோன்னா சூப்பராக இருக்குங்க. 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு ஒரு 2 இலை போட்டு கொஞ்சமாக கொப்பரி போட்டுட்டு அதே மாதிரி நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க. கொஞ்சமாக வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக போட்டு ஒரு இஞ்சி பேஸ்ட்டு போட்டு அதையும் போட்டு நல்லா ஒரு வதக்குங்க. இதுக்கு தக்காளியே கிடையாதுங்க. மெயின் பாயிண்ட்டு அந்த செலவு நம்மளுக்கு கம்மி தான். அதனால் நல்லா போட்டு ஒரு வதக்குறவங்க. வதக்கின அப்புறமா பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த சிக்கனை அதில் போட்டுடலாம். போட்டு அதுவும் நல்லா ஒரு வதக்கலாம். நல்லா வதக்க பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் நல்லா, அதாவது அந்த எண்ணெயில் தான் முழுக்க இது வேகணும். தண்ணியில் ஊற்றாமல் அந்த தண்ணியில் நல்லா வெந்து வராமல் அப்படியே ஆவியிலே அந்த தண்ணியிலே அப்படி வெந்து வரும். அப்புறமா அந்த மசாலா போட்டு பெரட்டி கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டிங்கன்னா சூப்பரான ஒரு வறுவல். செம்ம டேஸ்ட்டு. ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம அட்டகாசமாக நம்ம வீட்லேயே வச்சு நம்மளே சாப்பிட்லாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இது எல்லா இதுலேயுமே வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பர் டேஸ்ட்டு. ஹோட்டலோட டேஸ்ட் அந்த ஒரு ருசி தான் இந்த ஒரு சிக்கனுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.